லாஸ்ட் நம்ம நடத்தின அத்லெட்டிக்ஸ் அண்ட் சிலம்பம் டோர்னமெண்ட் பற்றி தான் பேச போகிறோம். இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு சீரியஸ்லி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வில்லேஜ் இது ஒரு அவுட்டரான வில்லேஜ், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஏரியாவில் இருக்குது. ஒரு இடத்துல இந்த வில்லேஜ்லேருந்து இத்தனை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது வேறு, பட் ஆனால் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்துலாம் பெரிய பெரிய டீம்லாம் வந்திருந்தாங்க சிலம்பம் பண்ணுறதுக்கு. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அத்லெட்டிக்ஸ் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் அத்லெட்டிக்ஸ் அவங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக மெயின் திங்காக சிலம்பம் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அத்லெட்டிக்ஸ் பண்ண வச்சுருந்தோம். ஸோ அது ஒரு பெரிய சக்ஸஸ்னே சொல்லுவேன். இந்த இதுக்கு வந்து சிலம்பத்துக்கு நம்ம ஒரு பக்கத்தில் நம்ம மெயினான ஏரியாவில் போட்டிருந்தோம். அண்ட் அத்லெட்டிக்ஸ் டூர்னமெண்ட்டு ட்ராக் போட்டு உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டூர்னமெண்ட்டை ட்ராக் போட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன மைனஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வேறு யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, இல்லை நாங்களே ஆர்கனைஸ் பண்ணும்போதும் இந்த மைனஸாக இருந்துச்சு நம்ம தெரிஞ்சால் தான் அடுத்த டைம் அதை வந்து மாற்ற முடியும். ஃபஸ்ட்டு மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேன் பவர். நம்ம என்ன இமேஜின் திங்க் பண்ணாலும் பரவாயில்ல, மேன் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு ஈவெண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு ஒர்க் இருக்கும், அதே அவர் பண்ணும்போது கொஞ்சம் டயர்டாவார். மறுபடியும் இன்னொரு ஒர்க் இருக்கும்போது அதையும் அவரே பண்ணும்போது அவரோட தாட் வந்து ரொம்ப முடியலை அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி போகும். பட் ஆனால் இங்கே நம்மளோட சுச்சுவேஷனில் மேன் பவர் இல்லாமல் இருந்தது ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா எல்லா வேலையுமே ஒரே ஆள் போட்டு எழுதி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, மணி. ஸ்பான்சர்ஷிப் வந்து இப்போ உங்களுக்கு நல்ல ஸ்பான்சர்ஷிப் இருக்குது அப்படின்னா மட்டும் உங்கள்கிட்ட இவ்வளோ செலவு இருக்குது. இப்போ நம்ம ஈவெண்ட்டுக்கு டோட்டல் ஒரு 30,000 செலவு இருக்குது அப்படின்னா அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்குதுன்னா அந்த ஈவெண்ட்டை நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இறங்கி செய்யுங்க. அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கவலையும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். எங்களோட ஸ்பான்சர் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு நாங்கள் இமேஜின் பண்ணிட்டோம், ஆனால் வாங்கலை. பட் ஆனால் செலவு இவ்வளோ வரும், நாங்கள் அதுக்கான கால்குலேஷன் போட்டோம். செலவு கூட்டிகிட்டே போகுது. ஸ்பான்சர்ஷிப்பை கேட்ட அமௌண்ட் வந்து எங்களுக்கு அவ்வளோவா கிடைக்கல. அது ஒரு பெரிய லாஸ் எங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் ஈவெண்ட்டை வந்து நம்ம நடத்தணும்னு பிளான் பண்ணியாச்சு. அதுக்காக அந்த டேட்டை தள்ளி வைக்கணும் அப்படிலாம் மைண்ட் வந்துச்சு. பட் ஆனால் அப்படிலாம் நினைக்கல. ஈவெண்ட்டு எந்த டேட்டில் பிளான் பண்ணுமோ அந்த டேட்டில் ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சிட்டோம். ஸ்பான்சர்ஸ்கிட்ட கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு யூஸ் பண்ணி ஒரு சிலதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிலம்பம் அந்த அத்லெட்டிக்ஸ் நடத்துகிறதா பிளான் இருந்தோம். அந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்டு அந்த 1 day டைம் ஆஃப் பீரியட் மெயின் திங் நம்ம தேர்ஸ்டே வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். நிறைய இடத்துல நம்ம இன்விடேஷன் கொடுத்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வீக்கெண்டில் ஒரு ஈவெண்ட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்திருப்போம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸில் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய பேர் லீவ் போட்டு வர முடியலன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அப்பட்டமான பொய். ஏன்னா எதுக்காகவும் நிறைய பேர் லீவ் போடலாம். இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம், இல்லை அவன் ஏதாவது ஒரு விளையாட்டு அவன் அவ்வளோ டேலண்டாக இருக்கான்னா, அவனுக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷன், அவனுக்கு மோட்டிவேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. அது எந்த டேவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நிறைய ஸ்கூல்ஸில் சப்போர்ட்டே கிடையாது. இங்கே இருக்க டிஸ்ட்ரிக்டில், இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க நிறைய ஸ்கூல்ஸில் டீச்சர் சப்போர்ட் கிடையாது, பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடையாது, பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்களால வந்து ஒரு ஈவெண்ட்டில், இது நான் லோக்கல் ஈவெண்ட்னு நான் சொல்லிக்கிறேன், பட் ஆனால் இங்கே வந்து ஓடுறது கூட அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கல அப்படின்றதான் என்னோடய மெயின் ஒரு கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து அவங்க இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இப்போ கோயம்புத்தூர்லேருந்து டீம் வந்தாங்க. கோயம்புத்தூர் டு விருதுநகர் ஒரு அரௌண்ட் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வராங்க. நியராக நம்ம ஊரை சுற்றி ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு 2-3 வில்லேஜ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட பார்ட்டிசிபேட் பண்ணல. இதுக்கான ரீசன் என்ன? அப்போ இங்கே அவ்வளோ அவேர்னஸ் வந்து இல்லாமல் இருக்குது ஸ்போர்ட்ஸ் பற்றி. இப்போ அங்கேருந்து அவங்களால வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது, பட் பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க வில்லேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் இல்லாமல் நம்ம வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ் அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காகவே நான் மென்ஷன் பண்ணி இப்போது சொல்கிறேன், நம்ம கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வல்லப்பன்பட்டி அப்படின்ற ஸ்கூலில் நான் தான் படித்தேன், அங்கே தான் படித்தேன். லாஸ்ட் 8 இயர்ஸாக ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இல்லை, பசங்களோட ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் இல்லை, பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னே தெரியல. அதெல்லாம் இப்போ நான் பேச வரும்போல இது இல்லை, தெரிஞ்சுக்கங்க. நிறைய இடத்துல இது மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக ஒரு UGTRP எக்ஸாம் இல்லை PGTRP எக்ஸாம் போட்டு ரிசல்ட்டை போட்டு அங்கே ஒரு PT ஸ்டாஃபை அலோகேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். அப்புறம் நம்ம ஈவெண்ட்டோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணல.
ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஏன் உங்களுக்கு இந்த இடத்துல மைனஸாக இருந்துச்சு சார், ஸோ இது இருந்துச்சுன்னா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறோம். அண்ட் ஒன் திங், திருவிழா நல்லபடியாக முடிஞ்சு நம்மளோட ஃபஸ்ட் இயர் சிலம்பம் அண்ட் அத்லெட்டிக் டோர்னமெண்ட் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சு எங்களை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ எவ்ரி ஒன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.